தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்பவே நிற்கிறார். கண்கள் படி ஜெபிக்கலாம். சமத்தில் எங்கள் அன்பின் ஆண்டவரே, மைமீன் ராஜாவே, நீங்கள் கொடுத்த வெற்றி சிறந்த நாளுக்காக, எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கிய நாளுக்காக நன்றி செலுத்தி வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியான இடைபெற்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேவன் யாரும் எவரும் செய்ய முடியாத, செய்யக்கூடாத மகிமையான காரியத்தை ஆண்டவரே நீ இந்த பூமியில் செய்தீர். கர்த்தாவே, நீர் மரித்தீர், உயிரோடு எழுந்தீர். உடைய உயிர்ப்பின் வல்லமையை இன்றும் நீர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறீர். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த உயிர்ப்பின் வல்லமையை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக இந்த வேலை வார்த்தையில் தியானிக்கிற பொழுது இந்த வல்லமை எங்களை ஒவ்வொரு நிரப்பட்டும். வாசித்த வசனத்திலிருந்தும் இனிமேல் வாசிக்க போகிற ஒவ்வொரு வேத பகுதியிலிருந்தும் கர்த்தர் என்னோடும் எங்களோடு பேசும். வசனத்தை கேட்குற பிள்ளைகள் வசனம் சொல்ல அடிமையை பலப்படுத்தும், பயன்படுத்தும். இந்த வார்த்தைகள் சபைக்குள்ளும் ஆண்டவர் இன்மாய் கர்த்தாவே இது கடைசி எவ்விடங்களிலும் வல்லமையாக கிரீஷுமாக மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாசித்தோம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த 28:6 தேவதூன் சொல்லுகிற இந்த காரியத்தை குறித்து நம்ம வாசித்தோம். மீண்டும் ஒரு இந்த 28:6 பார்க்கிற பொழுது தேவதூன் சொல்கிறான், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா துவக்கத்திலிருந்து ஆண்டவர் சிலுவைக்கு போகும் வரைக்கும் மனுஷகுமாரன் பாவிகளின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை கொடுமைப்படுத்துவார்கள், சிலுவைக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அவர் மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்திருப்பார். ஆண்டவர் ஆரம்பம் முதலே சொல்லிக்கொண்டே வருவார். இந்த சொல்லிக்கொண்டு வந்த வார்த்தையில் தான் தூதன் இந்த தேடி போன தேவ பிள்ளைகளுக்கு, மகதலேனா மரியாளுக்கும் மற்றுள்ள மரியாளுக்கும் அறிவிக்கிறார். அவருடைய வசனம் சொல்லுது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். நீங்கள் அப்படி நம்பாட்டா கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அந்த இடம் இப்போ எப்படி இருக்குது? வெறுமையாய் காணப்படுகிறது. இன்று வரைக்கும் கூட அந்த இடம் எப்படி தான் இருக்குது. நம்ம வீட்டில் தொங்குற நம்முடைய ஸ்தாபன காலண்டரை பாருங்கள். இந்த மாத காலண்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன படம் இருக்குது? இப்படி யோசிக்கிறீங்க. வெறுமையான ஒரு கலரை ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருப்பாங்க. இன்ன வரைக்கும் அந்த கலர் இருக்குது. அல்லேலூயா. வெறுமையான கல்லறை. திரும்பி அதுக்கடுத்து யார் வைக்கலை, அதுக்கு முன்னாடி யார் வைக்கலை. ஒரு மனுஷன் கோடீஸ்வரன் தனக்குன்னு இந்த கல்லறை வெட்டி வச்சுருந்தான். அந்த கல்லறை ஏசுனருக்கு என்ன செஞ்சானா கொடுத்துட்டான். ஏசுனர் வச்ச கலர் உயிரோடு எழுந்தனால திரும்பி யாரும் வேறு சரீரத்தை ஒரு பிரயத்தை கொண்டு யாரை வச்சு தீட்டுப்படுத்தவே இல்லை. இன்ன வரைக்கும் அந்த கல்லறை பாதுகாப்புடன் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசனத்தில் இந்த வார்த்தையில் வாசிக்கும் பொழுது சொன்னபடியே, இந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசித்தோம். என்ன வசனம்? யோவான் 2:19 வாசித்தோம். அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அதாவது வாசிக்கணும் 18 22 வரைக்கும் வாசித்தா நமக்கு நல்லா விளங்கும். அதாவது இயேசுநாதர் எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். இந்த சுத்திகரிப்பு குறித்து சில இடத்துல உங்களுக்கு குழப்பம் வரும். இயேசுநாதர் குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு போய் என்ன செஞ்சார்? தேவாலயத்தை காசுக்காரருடைய காசுகளை, பலகைகளை கவிழ்த்து போட்டு, புறாவிற்கவருடைய ஆசனங்களை கவிழ்த்து போட்டு எல்லாத்தையும் நினச்சிட்டானா திறந்து விட்டு அவங்களை அடித்து துரத்துறார். இது குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு நடந்த சம்பவம்.
யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் இடத்துல இருக்கிற சம்பவம், இயேசுநாதர் ஊழியத்துக்கு வந்த மாத்திரத்தில் துவக்க காலத்தில் ஆலயத்தை சுத்திகரித்த சம்பவம். அப்போ ஏறத்தாழ ஆலயத்தை 2 முறை கர்த்தர் சுத்திகரித்திருக்கிறார். இந்த முதல் முறை சுத்திகரிக்கிற பொழுது இப்போது ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களாம் வந்து கேட்குறாங்க. வேதவார பரிசெயர்லாம் வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போது தான் இப்போ வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த யூதர்களுக்கு ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க. அடையாளம் வேணும், அடையாளம் வேணும். எதுக்கு எடுத்தாலும் யூதருக்கு அடையாளம். கிரேக்கர்கள் ஞானத்தை விரும்புகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். இப்போது இதுக்கு என்ன அடையாளம்? ஏன் இந்த ஆலயத்தை வந்து நீங்கள் நாங்கள் விற்கிற ஆடு மாடுகளை துரத்துறீங்க, இங்கே இருக்கிற புறாக்களை எல்லாம் அவுத்து விடுங்க, பறக்க விடுறீங்க? என்ன காரணம்? குருவியெல்லாம் போயிடுச்சு, பலி செலுத்த கொண்டு வந்து விற்கிறதுக்கான வச்சிருந்த எல்லாத்தையும் இப்படி அவுத்து விட்டீங்களே. அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். அந்த வசனத்தை போன வாசிக்கிறோம். பிரதியுத்தரமாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அடையாளம் தானே கேட்குறீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு அடையாளத்தை சொல்கிறேன். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். அவர் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்லாமல் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3ஆம் நாளில் 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இப்போ அவங்க நினச்சிக்கிட்டாங்க, இந்த கட்டின ஆலயத்தை இடித்து போட்டாச்சுன்னா இந்த ஆள் எப்படி 3 நாளைக்குள்ளே அதை கட்டி எழுப்புவார் அப்படி சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்த சந்தேகம். இது கட்ட 46 வருஷம் ஆயிடுச்சே, இது எப்படி 3 நாளைக்குள்ளே எழுப்பு? இப்போ 21 வருஷம் சொல்லுது, அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்போ முதல்ல இயேசு அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து எங்கே தான் பேசுகிறாரு? ஆலய சுத்திகரிப்பில் வச்சு பேசுகிறார். அவர் ஒரு ஆலய சுத்திகரிப்பில் தம்முடைய சரீரத்தை ஆலயமாக பாவித்து, அதாவது இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், நாமும் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் இது மண்ணுக்குள்ளே போச்சுன்னா இது திரும்பி உயிரோடு எழும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷகுமாரன் அவர் தூதர்களோடும் எக்கால தொனியோடும் அவர் பரிசுத்தவான்களோடும் கூட பூமியில் இறங்கி வருவார். அப்படி இறங்கி வருகிற பொழுது இந்த மண்ணான சரீரம் மகிமை அடைந்து அது அவரோடு இணைந்து கொள்ளும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு வேதம் சொல்லுது, இதற்கு முதற் பலன் இயேசு. மரித்தவர்களில் முதல் பலன் இயேசு. இயேசு தான் அந்த பூமியில் முதலாக உயிரோடு எழுந்தார். இப்போ நமக்கு ஒரு குறுக்கு கேள்வி வரும், லாசரு உயிர்த்தெழுந்தான் இல்லை அப்படின்னு. லாசரு உயிர்த்தெழல, அவனுடைய சரீரத்தை என்ன செஞ்சுன்னா உயிர் போன உயிரை திருப்பி கொடுத்தார். ஆனால் திரும்ப என்ன செஞ்சான்? மரித்தான். இந்த வரைக்கும் சரீரம் மண்ணுக்குள்ளே தான் இருக்குது. அவன் மகிமை அடையவில்லை. இப்போ ஆண்டவர் பேசுகிற, ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த காரியம் மகிமையின் சரீரத்தில் அவர் தம்முடைய சீசர்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த மகிமையின் சரீரம் சாப்பிடவும் செய்யும். அந்த மகிமையின் சரீரம் வீடு பூட்டி இருந்தாலும் இந்த மகிமையின் சரீரம் அது உள்ளே என்ன செய்யும்? பிரவேசிக்கும். ஏன்னா சீடர்லாம் உயிர்த்தெழுந்த அன்னைக்கு பயந்து போய் வீட்டை பூட்டி உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு நடுவில் வந்து ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு தரிசனமானார். இப்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் ஆவின்னு நினைக்கிறீங்க, நீங்க ஆவிக்கு சரீரம் இருக்காது, நீங்கள் கையும் காலையும் தொட்டு பாருங்கன்றார். அப்போது அங்கே மகிமை அடைந்த சரீரம் அது. அல்லேலூயா. இந்த மகிமை அடைந்த சரீரத்தை போல நம்ம ஒவ்வொருவரையும் மகிமை அடைய முடியாது கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உயிர்த்த இயேசுவை குறித்து தியானிக்கிற நாம அவரோடு நாமும் உயிரடைவோம். அவரோடு நாமும் என்றைக்கு அவரோடு வாழ்வோம். இதுதான் வேதம் நமக்கு இந்த நாளில் கற்றுத் தருகிற வேத பாடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வாசித்த பாருங்க, 19 வசனத்தில், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இதைத்தான் தூதன் சொல்றான். அவர் சொன்னபடியே
உயிர்த்தெழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு தேவசபையில் எடுத்துக்கொள்கிறோம். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுகிறவர், உயிர்த்தெழுந்தவர். இந்த தேவன் வேதத்தில் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே நிறைவேற்றினார். இவரை குறித்து ஒரு நாள் அருமையான பக்தன் பிழையாம் சொல்லுகிறான். 23ஆம் அதிகாரம் 8ஆம் புஸ்தகத்தில் பிழையாம் சொல்லுற பாருங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற பாருங்க. 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் வசனம் தந்துட்டார்னா அந்த வசனம் நிச்சயம் நிறைவேறும். அவர் சொல்லிட்டார்னா அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த சொன்னதை செய்கிறவர் தான் தான் உயிரோடு எழுவேன்னு சொன்னதை இவர் இப்போ செய்து முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஏன் இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார்? நம்மையும் உயிர்ப்பிக்கும்படியாக உயிர்த்தெழுந்தார். ஆமென். அதான் முதற் பலன் இயேசு. நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லி பாருங்கள், கொஞ்சம் எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு தான் கரெக்டாக சொல்லிட்டு வர்ற பவுல். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார் அப்படி ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா, நான் உயிர்ப்பிக்கப்படும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு ஏன் மகிமை அடைந்தார்? நான் மகிமை அடையும்படியாக இயேசு மகிமை அடைந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தவர், மனுஷனாக வாழ்ந்தவர், அவர் சகல புறஜாதியாராலும் தன்னுடைய ஜனங்களாலும் அவர் தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு அவர் மரித்தார். ஆனால் 3 நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இவர் 3 நாள் உயிரோடு எழுந்தவர் நம்மையும் ஒரு நாளில் உயிரோடு எழுப்புகிறவர். எழுந்தவர் எழுப்புகிறவர். அல்லேலூயா. இவர் சொன்னதை செய்து முடிக்கிற சர்வ வல்லவர். இவரை குறித்து பிழையாம் சொன்னதை பார்த்தோம். இவரை குறித்து 33ஆம் செய்தியில் சங்கீதக்காரர் சொல்கிறார் 9ஆம் வசனத்தில், அவர் சொல்ல ஆகும். அவர் சொல்லிட்டாருன்னா நடக்கும். அவர் கட்டளை இட்டுட்டார்னா அது நிற்றும். கர்த்தருக்கு சொல். வேதத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. யோசுவா வாயிலிருந்து வர வார்த்தைக்கு சூரியனும் சந்திரனும் என்ன செஞ்சிச்சு? செவி கொடுத்துச்சு. இப்போ நல்ல கவனிங்க. உயிர்ப்பிக்கப்பட்ட வல்லமை இன்னைக்கு நமக்குள்ள இருக்குது. அன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட்ட வல்லமைக்கு ஒரு மாதிரியாக இருந்த ஆட்டுக்குட்டியின் இரத்த வல்லமை தான் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இப்போ எப்போவுமே நான் திரும்பி சொல்லுவேன், ஆட்டுக்குட்டிக்குடைய ரத்தத்திற்கு ஒரு வல்லமை இருக்குன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டு. இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால யோசுவா செய்ததை பார்க்கிலும் இதை விட மேல ஆண்டு இயேசுனாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெருசா அதிகமா செய்வான். லேசா மெதுவாக சொல்கிறீங்க. இப்படி சொல்லும் போதே ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட வல்லமையோடு அல்லேலூயான்னு சொல்லியிருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா செய்ததை விட, மோசே செய்ததை விட, அன்று பிரபலமான ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள் செய்ததை விட இன்று நாம் செய்ய கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள விசுவாச குறைவினால செய்ய முடியாமல் இருக்கும், செய்யாமல் போகும். அப்போ தேவ சமூகத்தில் இன்னைக்கு சொன்னபடியே உயிர் தெழுந்தவர், சொன்னபடியே காரியங்கள் நடப்பித்தவர், முன்னாடி என்னென்ன செஞ்சார் சொன்னார், அதில் நிறைவேற்றினார், நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற போகிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் உயிர்த்தெழுதல் குறித்தான காரியத்தை பார்த்தோம். அந்த உயிர்த்தெழுடைய பின்னணியின் வார்த்தை சொன்னபடி செய்கிறவர். இந்த வார்த்தை நம்ம தலைப்பில் பார்க்கும் பொழுது இந்த தேவன் முன்னோர்கள் அல்லது முற்பிதாக்களுக்கு என்னென்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். முற்பிதாக்கள் யாரு? 3 பேர் முற்பிதாக்கள். இதில் ஆபிரகாம் குறித்து நம்ம அதிகமாக தியானிப்போம், யாக்கோபை குறித்து அதிகமாக தியானிப்போம். ஆனால் ஈசாக்கு குறித்து 1, 2, 3 அதிகாரம் தான் இருக்கும். அதிகமாக இருந்துச்சுன்னா அதாவது 3 பிதாக்களில் நடுவில் இருக்கிற ஈசாக்குக்கு அதிகமான பக்கங்கள் நம்ம எழுதப்படலை, நம்ம வாசிக்கிறது கிடையாது. ஆனாலும் கூட அதில் 26ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் இந்த ஈசாக்கு பஞ்சம் வந்த மாத்திரத்தில் தகப்பனை போல ஒரு வேளை எகிப்துக்கு போகலான்னு சொல்லி தீர்மானம் பண்ணார். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. ஈசாக்கிட்ட சொன்ன வார்த்தையை கொஞ்சம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 26:3 வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. இந்த வார்த்தைகளை கவனிக்கிற பொழுது பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. இப்போ ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம் ஓ கூட இருந்துன்றார். அந்த 3 துவக்கத்தில் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இது அப்படியும் அந்த 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்களா? அதுக்கு நேரம் அடுத்த பேஜில் 12ஆம் வசனத்தை வாசிக்க முடியுது. 12ஆம் வசனம் இப்படி போட்டு பாருங்க. இப்போ இது என்ன வருஷம்? 1ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. என்ன வருஷம் இது? பஞ்ச வருஷம். இப்போ பஞ்ச வருஷத்தில் ஆண்டவர் இவன் தடுமாறிடக்கூடாதுன்னு இருக்காண்டி கூட இருப்படிச்சு வாக்கு பண்ணினார் சொல்லுகிறார். இப்போ 3ஆம் வசனத்தில் சொன்னதை 12ஆம் வசனத்திலையும் 13ஆம் வசனத்திலையும் சொன்னதை செய்து முடிக்கிறார். இப்போ 12ஆம் வசனம் வாசித்தோம். 13ஆம் வசனம் என்ன போட்டிருக்குது? அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல் தவறா நம் இயேசு. சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தவர். அவர் என்னென்ன வாக்குகள் முற்பிதாக்களுக்கு கொடுத்தாரோ, ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்கு பண்ணாரோ அத்தனையும் நிறைவேற்றினார். ஈசாக்கு கொடுத்த நிறைவேற்றினார். யாக்கோபுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். இன்று அந்த முற்பிதாக்களின் சந்ததியாக இருக்கிற நமக்கு, ஆவிக்கிற சந்ததியாக இருக்கிற நமக்கு என்ன சொன்னார்? உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் வாக்கு தத்தம் சொல்லி நீ தேவசமத்தில் ஜெபித்து வாங்குறீங்க, அல்லது சபையில் வருகிற வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொள்றீங்க, அல்லது நீங்கள் வேத வசனத்தை வாசித்துக்கொண்டே இருக்கிறீங்க. வாசிக்கும்போது ஒரு வசனம் உங்களை தொட்டுருது, ஒரு வசனம் உங்களை அப்படியும் அந்த வசனத்தை விட்டு தாண்டி போக விடாமல் அதை உங்களை ஸ்டாப் பண்ணி நிற்க வைக்குது. அப்போது அந்த வசனம் உங்களோடு பேசுது. இந்த கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நினச்சி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கே தெரியாது அநேக வார்த்தைகள், வாக்கு திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார். நீங்கள் சாட்சி சொல்ல சொன்னால் டக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அநேக காரியங்கள் ஆண்டவர் பரிகாரியாக இருந்து நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் கிறிஸ்துவுக்குள் பொருளாதார குறைவு, பண பற்றாக்குறை, எல்லா குறைவுகளும் கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரங்கள் மன வேதனை, சரீர உளைச்சல்கள், பலவிதமான நோயின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பரிகாரியாக இருந்து கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னதை நமக்கு கொடுத்த வாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைவேற்றுகிறவர். சபைக்கு கொடுக்குற வாக்கு திட்டங்கள் பொதுவாக எல்லாருக்கும் வருகிறது. தனிப்பட்ட முறையில் நம்ம வாசிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேதத்தில் இருக்க வாக்கு திட்டங்கள் அது நமக்கு நேரம் வருது. ஒவ்வொரு வாக்குகளும் தேவ சமூகத்தில் அதனுடைய வாழ்க்கை நிறைவேறுது. ஏன்னா அன்னைக்கு முற்பிதாக்களில் மையத்தில் இருந்த ஈசாக்குக்கு நீ எங்கேயும் போகாத, நான் உன் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். பாருங்க, பஞ்சத்தில் போய் அவன் என்ன செஞ்சானா, விதை விதைக்கிறானா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம அதே 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலும் 29ஆம் வசனத்திலும் இந்த ஆசீர்வாதத்தை சத்துருக்கள் வந்து உறுதிப்படுத்துகிறதையும் இந்த தேவன் இந்த ஈசாக்கோடு இருக்கிறதையும் நாம் அதை கண்கூட பார்க்கிறோம். 26, 28, 29 யார் விரட்டி விட்டாங்களோ அவங்க தேடி வர்றாங்க. தேடி வந்துட்டு
நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா. இப்போ நம்ம 3 வசனம் என்ன வாசித்தோம்? நான் உன் கூட இருப்பேன், ஆசீர்வதிப்பேன். இந்த மனுஷன் சொல்கிறாங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். காரணம் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா 29 வசனம் கடைசியில் போட்டுக்கு, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. தேவசர் காத்திருக்கு தேவ பிள்ளைகளே, சொன்னபடி உயிர்த்தெழுந்தவர் இன்னைக்கு என்ன வாக்கு உங்களுக்கு சொன்னாரோ, இதுக்கு முன்னாடி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்த மாத்திரத்தில் சொன்னதுனாலும் சரி, அல்லது நேற்று ஒரு வாக்கு உங்களுக்கு வந்தாலும் சரி, அல்லது இப்பொழுது வாக்கு உங்களுக்கு கடந்து வந்தாலும் சரி, எந்த வாக்கையும் நீங்கள் உறுதியாக பிடிச்சிட்டிங்கன்னா அந்த வாக்கு சொன்னபடியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் சமூகத்தில் தேவனாய் கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. வசனம் தந்துட்டாரா அது நிச்சயமாக நிறைவேற்றுவார். வசனம் தந்துட்டார்னா அதை நிச்சயமானா நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டுடைய சமூகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் 44ஆம் அதிகாரம் 26, 27, 28 இந்த 3 வசனம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் ஒரு மனுஷன், ஒரு மைய மனுஷன் இருக்கிறான். அவன் அந்த மனுஷன் அப்போ பிறக்கவே இல்லை. அதே மனுஷனை குறித்து 45ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வரைக்கும் வாசிக்கிறோம். அந்த முழுசாக அந்த அதிகாரம் அவனை பற்றி தான் இருக்கும். இப்போ அந்த மனுஷன் பேர் என்ன பேர்? கோரேஸ். இவன் யார்? மேதிய பெர்சிய தேசத்துடைய ராஜா. நல்லா கவனிங்க. வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. வசனம் தந்துட்டார்னா அதை நிறைவேற்றுவார். ஏசியாவுக்கு ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் பேரை சொல்லி ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறார். அதில் நீங்கள் தமிழ் பைபிளில் நமக்கு வருஷங்களை போட மாட்டாங்க. ஆங்கில பைபிள் பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காலம் ஏறத்தாழ கிமு 712. இந்த ஏசியா 44ஆம் அதிகாரத்தில் கடைசியிலையும் ஏசியா 45 அதிகாரத்திலும் முதல் பகுதியிலும் இந்த கோரேசு குறித்து சொல்லுகிற தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட காலங்கள் கிமு 712. இது இந்த கோரேஸ் பூமியில் ராஜாவை ஆளுகை செய்கிற, அதாவது மேதிய பெர்சிய தேசத்தில் இந்த கோரேஸ் ராஜாவை ஆளுகை செய்கிறான். இந்த ஆளுகை செய்கிற காலம் ஏறத்தாழ கிமு 536. அப்போ ஏறத்தாழ 176 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனம். ஒரு மனுஷன் பிறக்கவே இல்லை. அதுபோல தான் யோசியான்னு சொல்லி ஒரு ராஜா பிறப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தினா யெரொபெயாம் காலத்தில், அதாவது சாலமோனுடைய அடுத்து யெரொபெயாம் ஆளுகை செய்கிறான். அவனுடைய காலத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான். இந்த யோசியோடைய காலங்களும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தியானிக்கிற காலம் கோரேசுடைய காலம், கோரேசுடைய காரியங்கள். கோரேசுடைய காரியங்களை குறித்து என்ன வசனித்து சொன்னார் தேவன்? இப்போ வாசிக்கலாம். 44, 26, 26லேருந்து 28 வரைக்கும். நான் என் முடிவாளரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியிருப்பா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர், நான் ஆழத்தை நோக்கி ரட்சிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டந்தரையாக்கும் என்றும் சொல்லுகிறவர். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்வான். இது கர்த்தருடைய வசனம். அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இந்த கர்த்தருடைய வசனம் இப்போ ஆலயம் இடிக்கப்படவும் இல்லை, அலங்க இடிக்கப்படவும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கிற காலத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம்? ஆலயத்தை எருசலேமை நோக்கி கட்டப்படு, தேவாலயத்தை நோக்கி அஸ்திவாரப்படு. ஆலயமும் நல்லா இருக்கு, எருசலேமும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கிற காலத்தில் அஸ்திவாரப்படு, கட்டப்படு சொல்லி வார்த்தை வருது, வசனம் வருது. அப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? இதோ கிறுக்கன் புலம்புற அப்படின்னு. ஆனால் ஒரு நாளில் இந்த ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது, இந்த அலங்குகள் இடிக்கப்படுகிறது, தரைமட்டமாக்கப்படுது. மக்கள் புலம்புறாங்க, அழுகிறாங்க, சிறைக்கதிகளாக போகிறாங்க. இங்கே இருக்கிற ஏழைகள் மட்டும் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் தேசத்தில், யூதா தேசத்தில் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அடுத்த அதிகாரத்தில் திரும்பவும் ஆண்டவர் ஏசாயாவை வசனித்து சொல்லுகிறார். கர்த்தராகிய நான்
அபிஷேகப்படுத்தின கோரேஸ் முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இது யாருக்கு சொல்ற வசனம்? கோரேசுக்கு சொல்லுகிற வசனம். அநேக நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வசனத்தை நமக்கு சோமட்டுக்கு எடுத்துக்கிறோம். ஆண்டு சொல்றாரு, உனக்கு முன்னே போய் கோணலானவை செவ்வாக்குவேன். இந்த கோரேசு பிறக்கவே இல்லை, ஆலை இடிக்கப்படவே இல்லை. ஆனால் ஆலை இடிக்கப்பட்டு எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு இப்போ இவங்களாம் சிறை கைதிகளாக போய் அங்கே பாபிலோன் தேசத்தில் நேபுகாத்நேசர் ஆனான், அதுக்கடுத்து அவன் மகன் ஆடுறான், அதுக்கடுத்து தறி ஆடுறான். இப்படி அநேக ராஜாக்கள் ஆண்டுட்டு வரும்போது கோரேஸ்ன்ற ராஜா அதுக்கடுத்து ஆள வர்றான். இவன் காலத்தில் இவன் என்ன சொன்னால், எருசலேமை கட்டுறதுக்கு யாரெல்லாம் விருப்பமாக இருக்கீங்களோ நீங்கள் போய் என்ன செய்ய, எருசலேம் கட்டுங்க. தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு யாரெல்லாம் மன விருப்பமாக இருக்கீங்களோ அவங்களாம் கட்ட புறப்பட்டு போங்க. இங்கே இருக்கிற பொண்ணு வெள்ளியும் உங்கள்கிட்ட கையில் கொடுப்போம். ஏற்கனவே பாபிலோன் ராஜா நேபுகாத்நேசர் எடுத்துகிட்டு வந்து அனைத்து வெள்ளியும் பொண்ணும் உங்கள் கையில் கொடுத்து விடுவோம். நீங்கள் போய் என்ன செய்ய, ஆலயத்தை கட்டுங்கன்றான். இவன் சொல்ல போகிற நாட்களுக்கு முன்னதாகவே, பிறக்க போகிற நாட்களுக்கு முன்னதாகவே கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அதை நிறைவேறல வாசித்தே ஆகணும். எஸ்ரான் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக வாசி வைப்போம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏற்றினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவருடைய தேவன் இருப்பாராக. இது எப்போ சொன்னார்? இவன்கிட்ட எப்போ பேசினார்? இதெல்லாம் மறைபொருள்கள். அவன் பாருங்கள், பகிரங்கமாக ஒரு பெரிய ஜீவோ அனுப்புகிறான், கெஜெட்டு ஆர்டர் கொடுக்குறான், கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறான். பாருங்கள், பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏசியா தீர்க்கதரிசி சொல்லும்போது ஆலயம் இடிக்கப்படவே இல்லை. இப்போ ஆலயம் நல்லா தான் இருக்குது. எரேமியா காலத்தில் ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு. அப்போ நல்லா இருக்கிற ஆலயத்தின் காலத்தில் இந்த ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறார், இப்படி ஒரு கோரேஸ் ஒருத்தன் கட்டப்படுன்னு சொல்லுவான், அஸ்திவாரப்படுன்னு சொல்லுவான். பாருங்க, காலங்கள் உருண்டு ஓடிச்சு, 176 வருஷம் கடந்துருச்சு. இப்போது கோரேஸ் சொல்கிறான், பரலோகத்தேவனாய் கர்த்தர் பூமி ராஜ்யங்களை எனக்கு தந்தள்ளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். கர்த்தருக்கு எப்போ பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன், இதெல்லாம் மறைப்பொருள். ஆனால் ஆண்டவர் பேசிட்டார். பேச போய் தான் இப்போ அவன் அறிவிப்பு கொடுக்குறான். 3ஆம் வசனத்தில், அவருடைய ஜனங்கள் எல்லாரும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு கூட இருப்பாராக. அவன் யூதாவில் எருசலேமுக்கு போய் அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் ஒரு அஞ்ஞான மனுஷன், ஆண்டவர் தெரியாத மனுஷன். இந்த மனுஷன் சொல்றான், எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தார், வசனத்தை கொடுத்தார், வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார், கற்பனையில் கொடுத்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களில் இப்படி அறிக்கை செய்கிற யாரையும் பார்க்கவே முடியல. ஒரு ஆபத்து வந்தால் சில நேரத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, நீங்கள் தான் தேவன், நீங்கள் தான் வாக்கு பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு புறஜாதியானவன், இன்னும் இங்கே கவனித்து பாருங்கள், இந்த புறஜாதியான், இந்த கோரஸ் போல் இன்னும் ஒரு ராஜா சொல்லுவான். யாரு? இந்த தானியல் காலத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, தானியலின் தேவனுக்கு முன்பதாக நடுங்கி பயப்படணும். வாசிக்கிறோமா? இருபத்தாறு 6:26 வாசிங்க.
எங்கும் உள்ளவர் யாவரும் தானியேல் தேவனுக்கு முன்பதாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அப்போ தரியல் சொல்றான் பாருங்க, தானியேல் தேவன் தான் தேவன். அந்த தானியேல் தேவனுக்கு முன்பதாக நீங்க என்ன செய்யணும்? நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு வரையும் நிலை நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்து அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியின் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த கோரேஸ் ராஜா சொன்னதை நம்ம வாசித்தோம். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அப்போ இது போல அநேக ராஜாக்கள் இந்த தேவன் தான், யூதருடைய தேவன் தான் தேவன் சொல்றாங்க. ஆனால் இந்த அறிவு பாரம்பரியத்தில் கிடக்கிற யூதர்களுக்கு எல்லாம் போயிட்டு இன்னைக்கு இருக்கிற நாம இந்த வசனங்களை வாசிக்கிற நாம எத்தனை விசுவாசத்துக்குரிய உதாரணங்கள், விசுவாசத்துக்குரிய காரியங்கள், சம்பவங்கள் கேள்விப்படுகிறோம், வாசிக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆகும்? யார் கேட்டா? சகரியா, என் மனைவி வயசுன்றவன், நான் முதிர்வதில், இது எப்படி ஆகும்? இது யாரு? ஒரு யூத வம்சத்தை சேர்ந்தவன் அல்லது ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவன். ஆசானுக்கு எப்போதும் வசனம் வாயில் இருக்கும். வாயில் வசனம் வச்சிருக்கிறவன் இருதயத்திலிருந்து தான் வாய் பேசும். இருதயத்தில் வசனம் வச்சிருக்கிறவன் இது எப்படி ஆகும்னு சொல்லி கேட்கலாமா? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னாலும் கூட அவன் ஜெபிச்ச ஜெபத்தை என்ன செஞ்சிட்டான்? சகரியா அறந்தே போயிட்டான். அதனால தான் யோவான் ஸ்நானன் பிறக்கிற வரைக்கும் சகரியா இப்படி இருந்தார், ஊமையாக இருந்தார். ஏன்? வாக்கு தத்தத்தை கிறிஸ்தவ தேவனுடைய வசனங்களை நம்பாதில்லை. அப்புறம் வாசித்த ஒரு வசனம் பிள்ளையாம் சொன்னார், வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவனுக்கு நல்லா தெரியுது, இங்கே தரிவுக்கு நல்லா தெரியுது, அங்கே கோரேஸுக்கு நல்லா தெரியுது. ஆனால் யாருக்கு தான் தெரிய மாட்டது? யூதர்களுக்கு தெரிய மாட்டது. அதுக்கடுத்து ஆசாரியர்களுக்கு தெரிய மாட்டது. இன்னைக்கு இந்த கேட்டகரி நம்ம வாழ்வை விட்டு அகலணும். உயிர்ப்பின் வல்லமை நம்மளிட இறங்கணும். உயிர்ப்பின் வல்லமையோடு நம்ம கிரியை செய்யணும்னா இந்த அஞ்ஞானிகளுக்குள்ள இருந்த விசுவாசத்தை காட்டுமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், வேத பாரகர் பரிசேயர் என்னுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் அப்படின்றார். அப்போ நம்ம நீதி எப்படி இருக்கணுமா? வேத பாரகர் பரிசேயருடைய நீதி விட நம்ம நீதி அதிகமாக இருக்கணும். அவங்க வசனத்தை சொல்லுவாங்க, நாமளும் வசனம் தருவோம். ஆனால் அவங்க விசுவாசிக்க தெரியாது. நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி, சொன்னாலும் சரி, அதுக்குள்ள விசுவாசம் வைக்கணும். அல்லேலூயா. ஒரு ஜீவாமா சொன்னாங்க, அவங்க ஐயர்வளமா ஒரு எக்ஸாம் எதுவும் எழுத போயிருக்காங்க. ஒவ்வொரு எழுத போகும்போது எழுதிட்டு வரும்போது பரவாயில்லாமல் இருக்கு எண்ணத்தை அப்படி சொல்லுவாங்களாம். அப்போ ஐயர்வாள் சொன்னாரா, இவன் விசுவாசத்தோடு பேசு, நீ நல்லா எழுதாட்டாலும் என்கிட்ட சொல்லுவாங்க, நல்லா எழுதுன்னு சொல்லு அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஒரு தரம் அவங்க சொன்னபடி சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வட்டம் ரிசல்ட்டில் பயங்கரமான மார்க்கோடு பாஸ் பண்ணாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது உங்கள் முன்னாடி இருக்கிற எங்கள் குடும்பத்தில் ஏஞ்சலின் 3rd செமஸ்டரில் ஒவ்வொரு எக்ஸாமும் எழுதும் போதும் 6 பேப்பரோ 7 பேப்பரோ 7 பேப்பர் எழுதிட்டு வரும்போது ஒரு பேப்பரில் கூட திருப்தியே இல்லை. அழுகிற மாதிரி தான் மூஞ்சி வச்சுட்டுப்பா. சிலது அழுக வந்துச்சுப்பா, எப்படி எல்லோரும் நல்லா எழுதுனாங்க, நான் எழுதுன்னு சொல்லி பார்த்தா போன வாரம் ரிசல்ட் வந்துச்சு, எல்லாத்துலேயும் நல்ல மார்க். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் பாஸ். ஃபெயில் ஆயிடுவேன்னு தான் நினச்சிக்கிட்டான். எப்படி 4 வாரம் போயிடும், 3 வாரம் போயிடும். அல்லேலூயா. நான் சொன்னேன், நீ எழுதுறது எழுது, ஆவியானவனை உதவி செய்வார், உன் கையை பிடிச்சி எழுத. ஆனால் நீ போர்ஷனை ஒதுக்கிறாத, படிக்காமல் இருந்துடாத, நீ படிச்சுக்கிட்டே இரு, நீ வாசித்துக்கிட்டே இரு, நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, கர்த்தர் சரி செய்வார். அல்லேலூயா. படிக்கும்போது விளங்காது, ஆனால் எப்படியாவது 30 பக்கம் எழுதிட்டுருவா.
அவளுக்கு தமிழ் மீடியத்திலேருந்து போனதெல்லாம் ஒரு வகையில் கஷ்டம்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை பார்த்தீங்கன்னா போன வாரம் ரிசல்ட்டு வந்துச்சு. அவனுடைய கிருபையில் பெரிய கோடி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய சமூகத்தில் அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? நமக்குள்ள அந்த விசுவாச அறிக்கை வேணும். நிச்சயமாய் கர்த்தர் பாருங்க, எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்கள் மீதியாக இருக்கிற எவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் தேவனுடைய ஆலயத்துக்கென்று உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புவதற்கு அன்றி அவனுக்கு பொன், வெள்ளி, திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெல்லாம் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு போகும்படி பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆகிய தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழுப்பினார்கள். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். 7ஆம் வசனம் பாருங்க. நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். இங்கேருந்து என்ன கொண்டு போனாங்களோ அது எல்லாமே ரிட்டர்ன் ஆகுது. அதுக்கடுத்து இங்கே வசிக்கிற தேசத்தில், இவங்க அடிமையிலாக போன தேசத்தில் அவங்க என்ன சம்பாதிச்சாங்களோ இதில் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொண்டு போகலாம். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து இந்த கோரேஸ் ராஜா அறிவிப்பு நிமித்தமாக அன்றைக்கு எருசலேமை பார்த்து அஸ்திபாரப்படு, ஆலயத்தை பார்த்து கட்டப்படு இந்த வார்த்தை ஒரு நாளை நிறைவேறிச்சு. வசனம் சொல்லிட்டார்னா அது நிறைவேறும். உங்களுக்கு வசனம் தந்துட்டார்னா அது நிறைவேறும். நீங்கள் ஏன் இந்த வசனம் நிறைவேறலைன்னு சொல்லி ரொம்ப 30 வருஷம் விசுவாசி ஒருத்தவங்க வசனம் தர ஏன் நிறைவேறலைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை, வசனம் தந்துட்டார்னா அதை நிறைவேற்றுவார். இது பிழையாம் சொன்னது நிறைவேறல. இல்லை, பிழையாம் வாயிலிருந்து வந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அவன் மனுஷன்தான் ஒரு வித்தியாசமான ஆள். ஆனால் வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து வரீங்கன்னா அதை அப்படியே பிடிச்சுக்கணும். ஒரு வார்த்தையில் கிடைத்த மாத்திரத்தில் அவைகளை அப்படியே சாப்பிட்டு இந்த தேவனுடைய வார்த்தை கிடைச்ச மாத்திரத்தில் நல்ல நிலத்தில் விழுந்த விதை அது 30, 60, 100 நிச்சயமா பலன் கொடுக்குமா? அப்போ இந்த நிலத்தை நம்ம நான் பக்குவப்படுத்தி வச்சுருக்கோம். எப்படி உழுது பண்படுத்தி கற்களை பொறுக்கி களைகளை அகற்றி எல்லாம் பக்குவப்படுத்தி இந்த நிலத்தை வச்சுருந்தோம்னா இந்த வசனம் விழுந்த மாத்திரத்தில் அது அப்படியும் வேர் பற்றி கனி கொடுக்கும். தேவசனத்துக்கு காத்திருக்கும். சரி, முற்பிதாக்களுக்கு அதுக்கடுத்து வசனித்தவர் தேவனுடைய சமூகத்தில் நிறைவேற்றுகிறது பார்த்துட்டு வரோம். அடுத்தபடியாக ஆண்டுடைய சமூகத்தில் ராஜாக்களுக்கு சொன்னதை, இப்போ நான் சொன்னது முதல்ல முற்பிதாக்கள், அதுக்கடுத்து தீர்க்கதரிசிகளுக்கு, அதுக்கடுத்து இப்போது ராஜாக்களுக்கும் சொன்னதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். கர்த்தருக்கு சொன்ன நம்ம எல்லாருக்கும் நல்லா பழக்கப்பட்ட காரியம்தான். ஆண்டவர் தாவீதை ராஜாவாக்கினார். தாவீதை ராஜாவாக்கினார்னா இந்த ராஜாக்களுக்கு அவ்வப்போது செய்கிறது அவ்வப்போது கரெக்டாக செஞ்சிருவார். ஏன்னா இன்றைக்கி செய்கிறது இன்றைக்கி தான் செய்யணும். சில தீர்க்க தரிசனம் இன்றைக்கி சொன்னால் 176 வருஷம் கழிச்சு நிறைவேறும். அதாவது போன வருஷம் சொன்னால் அது இன்றைக்கி நிறைவேறும். ஆனால் சில காலகட்டங்களில் சில காரியங்கள் இன்றைக்கி சொன்னால் அது இன்றைக்கே நிறைவேறும். இப்போது 3 தேசத்து ராஜாக்கள் யுத்தத்துக்கு வர்றாங்க யோசபாத்துக்கு. அப்போது இன்னைக்கு யுத்தத்தில் நாம் ஜெயம் எடுக்காட்டால் நம்ம தேசம் நிற்சிரும், முற்றிலுமாக நிக்கிரகம் பண்ணப்பட்டு போயிடும். 3 தேசம் ஒரு தேசத்தை அடித்தா எப்படி இருக்கும்? சாம்பலாக போயிடும். ஆனால் இன்னைக்கு செய்கிற உதவியை கர்த்தர் இன்னைக்கே செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுதான் 2 நாளும் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோசபாத்துக்கு உரமாக வந்த ராஜ்யம். அதுபோல் 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தர்கள் தாவீதுக்கு உரமாக வர்றாங்க. 2 சாமுவேல் 5. இப்போ தாவீதுக்கு உரமாக வரும்போது இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே பெலிஸ்தர் எனக்கு உரமாக வர்றாங்களே, நான் யுத்தத்துக்கு போகலாமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, முறியடி பண்ணுறார். இன்னைக்கு செய்கிற காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. இப்போ சாலமோன் ராஜா ஆண்டவர்கிட்ட போய் பலி செலுத்திட்டு அவன் அன்று சமூகத்தில் அந்த இரவில் படுத்திருக்கிறான். ஆண்டவர் இப்போ அவனுக்கு வெளிப்படும்போது, நீ எனக்கு சித்தமானதை செஞ்சுட்ட,
எனக்கு பிரியமாக நடந்துக்கிட்ட, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்டால் அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான். ஆண்டவர் புகழ்ந்துட்டு, ஏராளமான இந்த ஜனத்துக்கு நீ அதிபதியை வச்சுருக்கீங்க, கடற்கரை மண்ணில் போல் இருக்கிற ஜனங்களுக்கு நான் ராஜாவாக இருக்கனால நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையை போயிருக்கிறேன், எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு. இந்த ஞானம் வேண்டத 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் கேட்குறான். அதே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் கடைசியில் ஒரு பெரிய பகுதி இருக்குது. அந்த பகுதி முடிஞ்ச பிற்பாடு கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். சத்தமா ராஜா தீர்த்த நியாயத்தை கேள்விப்பட்டு தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். என்ன ஞானம்? இந்த பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் தான் ஞானம் கேட்டான். ஆண்டவர் ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொடுத்துட்டார். கேட்டிங்களா? இப்போது என்ன ஞானம்? நம்ம வசனத்தை வாசிக்கிற பொழுது இது 2 வேசிகள் வந்து அவங்க இந்த சாலமோட்டை வந்து நிற்கிறாங்க. ஒருத்தி ஒரு பிள்ளை கொண்டுட்டா, அடுத்த பிள்ளை தூக்கி தாம்பளைன்னு வச்சுக்கிட்டா. நம்ம வாசித்தே தெரிஞ்ச நல்ல சம்பவம். இவை உயிரோடுக்கு ஏன் பிள்ளைன்றா, அவள் உயிரோடுக்கு ஏன் பிள்ளைன்றா பார்த்தா 2 பேருக்கு பயங்கரமான தர்க்கம் நடக்குது. மினிஸ்டர்களுக்கும் ஒன்றும் வழங்கலை. என்ன தான் இந்த நியாயத்தை எப்படி தான் தீர்க்கிறது? எல்லாரும் சாலமோனை பார்க்குறாங்க. சாலமோன் இப்போத்தான் ராஜாவாக இருக்கான். ஆனால் இப்போத்தான் ராஜாவானாலும் அவன் தேவனுக்கு பிரியமானதை செஞ்சு பலி செலுத்தி தேவன்கிட்ட விரும்புகிற கேள்வி மாத்திரத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டு வந்து உட்காந்துருக்கிறான். அப்போ எல்லாரும் தாவீது ராஜா நல்ல ராஜ்யம் பண்ணா, இப்போ அவன் சின்ன பையன், அவன் இளைஞன், இப்போ ராஜ்யத்தில் உட்காந்துருக்கிறான், எப்படித்தான் நியாயம் தீர்க்க போகிறான்னு பார்த்தாங்க. பார்த்தா சூப்பராக நியாயம் தீர்த்துட்டான். தீர்த்த மாத்திரத்தில் அந்த வசனம் சொல்லுது, ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு, அங்கே அவையில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க, இஸ்ரவேலர் ஒட்டுமொத்த இஸ்ரவேலரும் கேள்விப்படுறாங்க. நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜா உண்டு என்று கண்டு அவனுக்கு, இந்த கடைசி வார்த்தை சொல்லு, பயந்தார்கள். அப்படின்னா தாவீதுகிட்ட பராக்கிரமசாலி, தாவீது ஒரு பராக்கிரமசாலி, அவன் கண்டிப்பாக பயந்தாகணும். இல்லாட்டா அப்புறம் அவன் என்ன செஞ்சிருவான். கண்டிப்பாக என்ன செய்வாங்க, தாவீதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. யோவாப் எவ்வளோ பெரிய ஆள், ஆனும் கூட தாவீதுக்கு என்ன செஞ்சிருவாங்க, பம்மிட்டு தான் போவான். யோவாப்பு தாவீது சில நேரத்தில் அரட்டம் செய்வான். ஆனால் கூட பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு கீழ்ப்படிச்சு தான் போவான். ஜனத்தை இன்னைக்கு சொன்னாலும் சரி, சில காரியத்தை இப்படியும் யோவாப்பு கீழ்ப்படிச்சு தான் போவான். ஏன்னா தாவீது கை ஓங்கியே இருக்கப்போ. அப்போ ஓங்கின கைக்கு பிறந்த இந்த சாலமோன் இப்போ எப்படி இருக்கணும், ஓங்கினவனாக இருக்கணும். ஆனால் இவனுக்கு எந்த ஒரு பழக்கம் கிடையாது, யுத்தத்துலேயோ போக்குவரத்துலையோ ஒன்றும் தெரியாது, அல்லது இவன் ஞானத்தை கற்றுக்கொண்டான அதுவும் கிடையாது. இப்போ எப்படி இஸ்ரவேலர் எல்லாரும் இவனுக்கு பயப்பட்டாங்க. இவன் தீர்த்த நியாயத்தில் அவ்வளவு பெரிய ஞானம் விளங்கியிருக்குது. இவன் துணிஞ்சு சொல்லிட்டான், பிள்ளையை கொண்டு வா, 2 வெட்டி 2 பேருக்கு நினைத்துரு, பகிர்ந்து கொடுத்துரு. அப்போ ஒரிஜினல் கத்துது, கூக்குரல் போடுது. தான் பிள்ளையை வெட்டி போட்டால் வீணாக போயிடும். ஏற்கனவே ஒரு பிள்ளை செத்ததுனால அவளுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் அவள் தைரியமாக இருக்கா. நம்ம பிள்ளை செத்துடக்கூடாது, வெட்டவே வேண்டாம், அதனால அவள் வச்சுட்டு போதும், பிள்ளை உயிரோடு தான் போதும் அப்படி சொன்னான். ஆனால் அவள் சொன்னான், இது மாற்றம் பிள்ளை தானே, வேற்று பிள்ளை தானே, செத்தா சாகட்டும், 2ஆ பழந்து உனக்கு பகுதி எனக்கு பகுதி கொடுது. எவ்வளோ தைரியம் பிடிச்ச பாருங்க. இப்போ ராஜா சொன்னார், பெற்ற தாய்க்கு உயிரோடு பிள்ளை கொடுத்து விடு, அவளுடைய பிள்ளை தான் அது. இந்த நியாயத்தை பார்த்து தான் அவையில் இருந்தவர்களும் அங்கு அரசாங்கத்தில் இருந்த அனைத்து இஸ்ரவேலரும் சொல்கிறாங்க, இஸ்ரவேலரும் வேதம் சொல்கிறது, அவனுக்கு பயந்தார்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. தேவன் வசனத்தின் தாரம் நிறைவேற்றுவார். சாலமோனுக்கு 3ஆம் அதிகாரத்தில் ஞானம் இருந்தார். அந்த 3ஆம் அதிகாரத்தில் அவர் ஞானத்தின் சிறந்தவன் என்பதை விளங்க பண்ணி, அதுக்கடுத்து அவன் ஆலயம் கட்டுறான், அதுக்கடுத்து அரண்மனை கட்டுறான், அதுக்கடுத்து தோட்டங்கள் எல்லாம் விவசாயங்கள் சகலவற்றையும் நேர்த்தியாக செய்கிறான். பாருங்கள், ஆண்டு சமூகத்தில் என்ன வசனம் தந்தாரோ அதை முற்பிதாக்களுக்குனாலும் சரி, ராஜாக்களுக்கானாலும் சரி, தீர்க்க தரிசிகளுக்கானாலும் சரி, எல்லாவற்றுக்கும் சொன்னதை செய்கிறவர். இந்த நாளில்
உயிரோடு எழுந்தவர் என்ன சொன்னாரோ, அவர் உயிரோடு இருக்கும்போது, அவர் மாம்சத்தில் இருக்கும்போது என்ன சொன்னாரோ, உயிர்த்த விழுந்த பிற்பாடு என்ன சொன்னாரோ அதை இன்றும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் பரத்துக்கு ஏறுகிற பொழுது மத்தேயு 28:19-20 சொல்லி கடந்து சென்றார். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த வசனத்தின் வாக்குத்தத்தமும் அதுவும் இசைந்திருக்கும். சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சகல நாட்களிலும் கூட இருக்கிறவர். உயிர் தெழுந்தவர் பரலோகத்துக்கு போயிட்டார் நம்ம நினைக்கிறோம். இந்த உயிர் தெழுந்தவர் அவர் ஏன் கூட இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தவர் நம்முடன் இருக்கிறார். ஏன்னா மத்திய 18:18 அன்னைக்கே சொல்லி வச்சிட்டார். அவர் ஊழியம் செய்கிற நாட்டில் சொல்லி வச்சிட்டார். 2 பேர் அல்லது 3 பேர் அங்கே அவர் நடுவில் இருக்குன்னு சொல்லிட்டார். இந்த சொன்னவர் இப்போ அந்த வாக்குத்தத்தத்தை திரும்பமா நினைப்பு ஊட்டுகிறார். உலகத்தின் முடிவு அறிந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இப்போ இந்த வருஷத்தின் வாக்குத்த அறிக்கை செய்ய பார்த்தீங்களா? அன்புக்கும் சமானத்துக்கும் காரண தேவன் உங்களோடு கூட இருப்பார். அன்புக்கும் சமானத்துக்கான தேவன் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இவர் சொல்லியும் செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று கேள்வி கேட்டால் நிச்சயமாய் செய்வார். இவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, வசனம் கொடுத்த அனைத்து வசனத்தையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லார் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவின் கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவை நீங்கள் கொடுத்த இந்த உயிர்த்த வல்லமையின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுதும் எங்கள் இயேசுவை கொண்டாடுகிற இந்த தினத்திலே நாங்களும் காலை பொழுதில் வந்து கர்த்தரை கொண்டாட கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. உயிர்த்த வல்லமை எங்கள் ஒவ்வொரு நிரப்பட்டும் ஆண்டவரே. உயிரோடு எழுந்த இயேசு எங்கள் ஒவ்வொருக்கும் வாசம் செய்து வெற்றி வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ தெய்வ சொன்னதில் வந்தோம், தெய்வ சொன்ன போகணும்னு சொல்லி இல்லாமல் அவர் சொன்னதை செய்கிறவர், தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தவர், அவர் சொன்னதை செய்கிறவர். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில் நிற்கும். எங்கள் முற்பிதாக்களுக்கு, அடைய ராஜாக்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு என்ன சொன்னீரோ அதை அப்படியே செய்து முடித்தீர். இந்த நாட்களில் நீ சொன்னதை செய்து முடிக்கிற என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அன்றே யோபு பக்தன் ஒரு நாள் சொன்னான், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த விசுவாசம், அந்த அறிக்கை எங்களுக்குள்ள காணப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, வசனம் தான் அன்னைய வாழ்க்கை நிறைவேறும் சொல்லி அநேகர் இன்னைக்கு என் தேவனை புகார் சொல்லுகளாக இருக்கிறார்கள். நாமோ என் தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார், வசனித்ததை நிறைவேற்றுவார். என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நான் வெற்றி பெறுவேன், நிச்சயமாய் நான் ஜெயம் பெறுவேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்குள் வாசம் செய்கிறார். எடுத்த காரியத்தில் நான் வெற்றி பெறுவேன், எதிரியை நான் முறியடிப்பேன், சத்துருவை நான் தோற்கடிப்பேன். சமான கர்த்தர் எங்களோடு என்றென்றைக்கும் இது நடத்த முடியாது. நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் கூட காலை 6 ஆசத்து கூட தேவன் தொடர்ந்து மாலையிலும் 5:30 மணிக்கு நாங்கள் அருமையான வாலிபர்கள் கூடி வந்து தேவனை மையப்படி செபிக்க உதவி செய்யும். தொடர்ந்து 6 மணிக்கு முன் இரவு ஜெபத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவக்கரங்களை ஆளுகை செய்யட்டும். இப்பொழுது ஒவ்வொரு சந்தோஷமானத்தை நிரப்பி அனுப்பும். இந்த நாள் காரியங்களாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய மீட்பர் இயேசு நாங்கள் தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.